அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் காத்தணிகமான கேரள மாநிலத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய கேள்வினா, இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் சாதி பிரிவுகள் அடிப்படையில் கொண்டுதான் திருமணங்கள் நிச்சயித்து திருமணம் பண்ணுகிறார்கள். அப்படி இருக்கையில் ஆனால் இஸ்லாமியர்களிடையே அப்படி வேறுபாடு கிடையாது இல்லையா? அப்படி இருக்கின்ற போது கொட்டுமொட்டு என்று சொல்லக்கூடிய பாய் சமுதாயத்தில் அவர்கள் ஏன் பெரும்பாலும் பெண் எடுப்பதில்லை? அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, திருமணம் செய்யும் பொழுது மற்ற மதம் எங்க மதங்கள்ல எல்லாம் சாதியை பாக்குறாங்க. அதன் அடிப்படையில் சாதிக்குள்ள சாதி தான் திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க, ஒரு மதத்துக்குள்ள கூட பண்ண மாட்டாங்க. ஆனா உங்க மார்க்கத்துல சாதி இல்லைன்னு சொல்றீங்க, சரிதான். ஆனா இந்த கொட்டுறவங்க பக்கீர்சா அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க உங்க சமுதாயத்துல. அவங்க வீட்டு பொண்ணை மத்தவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல இந்த பக்கீர் சாண்டா என்னன்னு விளங்கிக்கணுங்க. பக்கீர் சா என்ற என்னன்னு கேட்டா, அவங்க இந்த வாசல்ல கொட்டடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, பிச்சை கேட்பாங்க. பிச்சை வாங்குறாங்க இல்லையா, யாசகம் கேட்கிறாங்க இல்லையா. இந்த யாசகம் கேட்பதற்காக வேண்டி அதை ஒரு தொழிலாகவே, அது ஒரு பரம்பரை தொழில் மாதிரியே சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாத்துல வெறுக்கத்தக்க ஒரு செயல். இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எந்த ஒரு கட்டத்திலையும் அடுத்தவன்ட்ட கையேந்தவே கூடாது. கையேந்துறதுக்கு 100% எங்க மார்க்கத்தில் தடை இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், யார் ஒருத்தன் தன்னுடைய கஷ்டத்தை மனிதனிடத்திலே முறையிடுகிறானோ இறைவன் அதை பூர்த்தி செய்ய மாட்டான். யார் இறைவனிடத்திலே முறையிடுகிறானோ இறைவன் அதை பூர்த்தி செய்வான் என்று நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்றாங்க. எந்த கட்டத்திலையும் அடுத்தவர்கிட்ட கையேந்தவே கூடாது என்று எங்க மார்க்கம் எங்களுக்கு வன்மையாக தடுத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டா, அந்த பிச்சை எடுப்பதை ஒரு தொழில் மாதிரி செய்யறாங்க. இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணை கொடுக்கிறவன் சாதியை பார்த்தவன் மறுக்கல, இவர் செய்யற இந்த வேலையை பார்க்கணும். நீ யாசகம் கேட்கிற உழைக்கலாம்ல, பிச்சை எடுத்து நீ வாழ்ந்தாயானால் ஏன் நான் கொடுக்கிற பொண்ணு ஒன்றவன் பிச்சை தானே எடுக்குங்க, உனக்கு பிறகுற பிள்ளை பிச்சை தான் எடுக்கும். பிச்சை எடுக்கிறதுங்கிற ஒரு தொழிலா? இது ஒரு தொழிலாவா செய்வது? எவனுக்காவது வாழ முடியாத கஷ்டம் அவன் போய் எடுக்கலாம். அப்ப பிச்சை எடுத்தாங்க, நீ ஏன் பிச்சை எடுக்கிற, நீ போய் உழைக்கலாம்ல அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு சுயமரியாதை அடிப்படையில் இது ஒரு கெட்ட செயல். வேலை எதுவும் இழிவானது கிடையாது, ஆனா பிச்சை இழிவானது. வேலை இழிவு கிடையாது, பாத்ரூம் சுத்தப்படுத்துறது கூட இழிவான வேலை கிடையாது, அது ஒரு தொழில். இன்னைக்கு நாகரிக உலகத்துல பார்பர் ஷாப் வச்சு பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. அந்த காலத்துல கேவலமா நினைச்சோம். சென்னையில பாத்தீங்கன்னா எனக்கு 4 பார்பர் ஷாப் இருக்கு, 5 பார்பர் ஷாப், சலூன் வச்சு சம்பாதிக்கிறான். இன்னைக்கு அது கேவலம் கிடையாது, எல்லா தொழிலும் தொழில் தான். முடிய வெட்டுறது பெரிய விஷயம். நம்ம முடிய வெட்டிக்கிற மாட்டோமா? நம்ம முடி நம்ம வெட்டுறது இன்னொருத்த வெட்டிட்டு போறான். இதுல என்ன கேவலம் வருது? இதெல்லாம் கேவலம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எது கேவலம்? அடுத்தவன்ட்ட உழைக்காம சும்மா போய் கையேந்துறது கேவலம். இந்த மாதிரி கையேந்திரதா இருக்கனால என்ன செய்யறாங்க, சுயமரியாதை உள்ளவங்க, இது என்னப்பா இந்த மாதிரி வேலை செய்யற, உனக்கு பொண்ணு எப்படிப்பா தர்றது, ஏன் பிள்ளைய அப்புறம் பிச்சை தானே எடுக்கு, அது பிறகு அதுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை பிச்சை தானே எடுக்கும்னு சொல்லி அவர் செய்யற வேலைக்காக வேண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு குடிகாரர் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு நான் பொண்ணு கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். ஏன்? அவருடைய சாதிக்காக நான் மறுக்கல, அதை கேரக்டருக்காக மறுக்கிறேன். கேரக்டர் சரியில்லை. குடிகாரனுக்கு நான் எப்படி பொண்ணு கொடுப்பேன்? ஒரு பிக் பாக்கெட் பேர் வழி இருக்கிறான், அவன் முஸ்லீமாவே இருக்கிறான், பொண்ணு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவனை சாதி பார்த்தா, செயலை பார்த்து. செயலை பார்த்து சில விஷயங்களை தவிர்த்தால் அதை சாதின்னு சொல்லக்கூடாது. இந்த கொட்டடிக்கிற இந்த கூட்டமே அதை விட்டு விட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்கன்னு சொன்னா எங்க சமுதாயத்தில் யாரும் உங்களோட பெண்ணு உடுப்பை எடுக்கிறதுக்கோ எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. இதுதான் உண்மை. என்னுடைய பேர் சத்யேந்திரன், மயிலாடுதுறை வைத்தியர் இருக்கேன். நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு வருத்தமா இருந்தா இந்துக்களுக்கு கோயில் இருக்கு, முஸ்லீம்களுக்கு கோயில் இருக்கு, கிறிஸ்டியனுக்கும் கோயில் இருக்கு. எல்லாத்துக்கும் முஸ்லீம் வராங்க. இந்த மெக்கா மதினாக்கு மட்டும் எங்களை வரக்கூடாதுன்னு இல்லையா? அப்படி வரலான்னு ஆசைப்பட்டா அழைத்து போனீங்கன்னா நான் வரேன் கண்டிப்பா. அதாவது இஸ்லாத்தை பற்றி அதில் உள்ள ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு சகோதரர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி வாசல்கள் இருக்கு இல்லையா, அந்த பள்ளி வாசல்ல எந்த பள்ளி வாசலுக்கும் யாரும் வரலாம், நாங்க தடுக்கவே கூடாது.
எந்த அளவுக்கு வரலாம் என்றால், நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தால் கட்டிய மதீனாவில் இருக்கிற அந்த பள்ளிவாசல்ல முஸ்லிம் அல்லாத பலரும் வந்து நபிகள் நாயகத்தை சந்திப்பார்கள். அதுதான் அவர்களுடைய தலைமை செயலகமாக கூட இருந்தது. அதற்கெல்லாம் எந்த ஒரு தடை எங்க மார்க்கத்தில் கிடையாதுங்க. மதீனாவுக்கெல்லாம் வரலாம், உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களுக்கும் வரலாம், அதுக்கு எங்களுக்கு தடை இல்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், மக்காவில் இருக்கிற அந்த புனித தலத்திற்கு மட்டும்தான் என்ன இல்லைன்னு கேட்டா, இந்த ஓர் இறையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வரக்கூடாது. முஸ்லிம்னா சாதி பிறப்படிப்பட கிடையாது, ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான், அவனை தவிர யாரும் இல்லை என்பதற்காக உலகத்தில் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் அந்த காபாங்கிற ஆலயம். எங்க நம்பிக்கைப்படி, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை பிரகாரம் உலகத்திலேயே கடவுளை வணங்குவதற்காக, ஒரே கடவுளை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆலயம். அந்த இடத்துல, அந்த இடத்திற்கு என்று நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கிறது, மற்ற இடத்தில் இல்லாத விதிமுறை. என்ன விதிமுறை? அங்க ஒரு புல் பூண்டுகளை கூட நாங்க கிள்ளக்கூடாது. இந்த மக்காவுக்குள்ள போயிட்டோம்னா, மக்கா ஊர் புறம் கிடையாது, அது மக்காவுல இந்த புனித பள்ளின்னு ஒரு ரவுண்ட் இருக்கும், அந்த புனித தளம்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு உள்ள போயிட்டால் ஒரு புல் பூண்டுகளை கிள்ளக்கூடாது, ஒரு பறவையை கூட கல்லால் அடிக்கக்கூடாது, ஒருத்தரை பேசிடக்கூடாது, திட்டிடக்கூடாது, ஆபாசமான வார்த்தைகளால் பண்ணிடக்கூடாது என்று நிறைய அந்த இடத்திற்கு கூடுதலான ஒரு கண்டிஷன் இருக்கிறது. இதை யார் பேணுவார்கள்? புனிதமான ஒரு இடம் அறிவிக்கப்பட்டதுனால அதை யார் பேணுவார்கள் என்றால், யார் அதை புனிதம் என்று நம்புகிறார்களோ, இது ஒரே இறைவனை வணங்குவதற்கு எழுப்பப்பட்ட முதலாளை நம்புகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் தான் இதையெல்லாம் பேணுவாங்க. இவங்க போய் விளங்காம சாதாரண புல்லு தானே அப்படின்னு சொல்லி அதை கிள்ளிட்டாங்கன்னு சொன்னா, அவனுக்குள்ள ஒரு தேவையற்ற டேய் அப்படின்வாங்க, ஒரு விதமான ஒரு மோதல் ஏற்பட்டு போயிடும். நல்லிணக்கத்துக்கு பதிலா அங்க சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு போயிடும். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு கூடுதல் கட்டுப்பாடு, நிறைய விதிமுறைகள் தனியா இருக்கிறது. அதுக்கு ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ் போட முடியாது, அதுக்கு எல்லா முறையில் நகம் வெட்டக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒழுங்குகள்லாம் இருக்கிறது. இது அவ்வளவையும் யார் பேணுவார்கள் என்றால், யார் அதை புனிதமானது என்று நம்புகிறாங்களோ அவங்க தான் பேணுவாங்க. ஒரு தூசி துரும்பு கூட நீங்க அங்க பார்க்க இயலாது. அந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா ஒரு தூசி துரும்பு, ஒரு நகம், ஒரு முடி ஒண்ணு கூட பார்க்க இயலாது. அந்த மாதிரி அவ்வளவு சுத்தமா, அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு இடமா இருக்கிறதுனால, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த முஸ்லிம் அல்லாதவங்க யாரும் வரக்கூடாது. சின்ன ஒரு ஏரியா, அது ஊர் புறம் கிடையாது, மக்காங்கிற ஊர் முழுசும் கிடையாது, அந்த ஊர்ல உள்ள அந்த பள்ளிவாசல் மட்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு கண்டிஷன் தான். இப்ப ஐயா சகோதரர் அவர்களே என்ன செய்யறாங்க, நாங்க ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லை என்று அந்த ஒரு கடவுளுக்குள்ள ஆலயத்துக்கு நாங்க வர்றோம், அவரை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு நம்பி இந்த மாதிரி விதிமுறைகளை அறிந்து வந்தார்களே, ஆனால் அவங்க முஸ்லிமா தான் ஆயிடுறாங்க உடனே. அதுல இஸ்லாத்துக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது, இஸ்லாத்துக்கு எந்த மறுப்பும் கிடையாது. அதை நம்பாம ஏற்றுக்கொள்ளாம வந்தால், இல்ல ஒரு கடவுள்லாம் கிடையாது, நிறைய கடவுள் இருக்கிறாங்க, அதுல ஒன்னாக நான் நினைச்சு இதுக்கு வர்றேன்னா அது ஒரு போலித்தனம் ஆகிறதுனால இஸ்லாம் என்ன வேணாம், ஒரு இறைவன் தான் நம்பினால் அந்த ஒரு இறைவனை வணங்குறது கட்டப்பட்ட ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லுது. அது இன அடிப்படையில், ஒரு மத அடிப்படையில் அது ஒதுக்கப்படவில்லை, கொள்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் யார் வேணாலும் வரலாம். இஸ்லாத்துல 5 வேளை தொழுறாங்க, ஆனா செய்யறது எல்லாமே பாவம், அந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது இத கேள்வியா எடுத்துக்கொள்ளக்கூடாது. முஸ்லிம்கள் ரொம்ப நீங்க வெக்கப்படணும். இது கேள்வி கிடையாது. என்னது, நமக்கு ஒரு சாட்டை